அம்மா, அந்த பிரகாஷோட சேர்ந்து ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு பணம் தேவைப்படுது, வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கணும்னு கேட்டான். நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் ஆத்தாக்காரி கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பீரோல இருக்கிற டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போய் அடமானம் வைக்க பார்த்துருக்கான். அங்க அது ஒரிஜினல் இல்ல, ஒரிஜினல் எடுத்துட்டு வாங்க, காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் ஏற்கனவே ஒளிச்சு வச்சிருந்தேன். ஆனா அவன் டாக்குமெண்ட்டுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணி என் மண்டை உடையிற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காமா. மாமா ப்ளீஸ் அழாதீங்க. இப்படிப்பட்ட பிள்ளைய பெத்து வச்சுட்டு அழாம என்னமா பண்றது? அப்பா பொழைச்சதே பெரிய விஷயம்னு டாக்டர் சொன்னாங்க மலர். சந்தோஷ் மாமா ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? சரி, அக்கா எங்க ஆளையே காணோம்? அவளை இங்க இருக்க வேண்டான்னு நான் தாமா வீட்டுக்கு போக சொன்னேன். ஏன்னா கர்ப்பமா இருக்கிற பொண்ணு இங்கே ஏன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? அதான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னம்மா. அவளை பார்க்கவும் முடியல, போனும் பேச முடியல, போன் போக கூட மாட்டேங்குது. அவ போன் வேலை செய்யலம்மா. அந்த பாவி பைய சந்தோஷ் அவ போனையும் எடுத்து உடைச்சு போட்டாம்மா. அதை எதுக்கு உடைக்கணும்? அது அவனுக்கு தான்மா வெளிச்சம். அவளே புள்ளதாச்சிக்காரி, ஏன் இங்க இருந்து கஷ்டப்படணும் தான் அவளை வீட்டுக்கு அனுப்பி ரெஸ்ட் எடுக்க சொன்ன. நல்ல வேலைம்மா, அவன் அடிக்கும் போது அவ வீட்டுல இல்ல. அவளும் இருந்திருந்தா அவளை போட்டு என்ன இம்சப்படுத்தி இருப்பானோ அந்த படுபாவி பைய. அம்மா, இப்ப அவர் எங்க? அவன் இங்கேதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். அத்தை, மலர், நீங்க யார்கிட்டயும் எதுவும் பேச வேண்டாம். உங்க அருமை யாருக்கும் தெரியாது. மேடம், விசிட்டர்ஸ்க்கு ரொம்ப நேரம் அலௌட் இல்ல. டாக்டர் பார்த்தா திட்டுவாங்க. சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புங்க. போலாம். உடம்ப பாத்துக்கோங்க மாமா. சரிம்மா. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் எதுவும் வேணுமா? அதெல்லாம் வேண்டாமா, என்கிட்ட இருக்குமா. ஐஸ்வர்யா, ஏதாவது அவசரம்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணு. சரி மலர். வரோம். சரி, நாங்க வரோம். சார். சரிம்மா. மாமா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? பெத்த அப்பாவை யாராவது இப்படி அடிப்பாங்களா? ஏய், சரிதான் போடி. மாமா, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீங்க உங்க மரியாதைக்கு எடுத்துக்காதீங்க. மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. ஆமா, உங்களை எல்லாம் யார் வர சொன்னா? என்னவோ வந்துட்டீங்க பெருசா பஞ்சாயத்து பண்றதுக்கு. போய் உங்க வீட்டுல இருக்க பிரச்சனைய பாருங்க. அடுத்தவங்க பிரச்சனைல மூக்கு நடிச்சிட்டு இருக்காதீங்க. சந்தோஷ், நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிருக்கீங்க. அப்படி தாண்டா பண்ணுவேன். அத கேட்க நீ யாரு? அதான் பொண்டாட்டி வாழை பிடிச்சிட்டு வந்துட்டல, அப்படியே போயிடு. என்கிட்ட எல்லாம் வாழாட்டாத. ஐயோ அர்ஜுன், அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன். விடு அர்ஜுன், விடு அர்ஜுன், விடு. நான் பேசிட்டு இருக்கல, விடு. நாம என்ன கேட்டோம், அவன் என்ன பேசுறான்னு பாத்தியா? ஏதாவது சொல்லிட்டு போட்டும், நீ விடு. இவெல்லாம் திருந்தவே மாட்டான் மலர். நீ விடு அர்ஜுன். இவரை திருத்தவா நம்ம இங்க வந்திருக்கோம்? பெத்த தகப்பன மண்டைய உடைச்சிருக்கான். இவெல்லாம் ஒரு மனுஷனா? சரி விடு, என்னமோ பண்ணிட்டு போட்டும். நீ வா போலாம். தப்பிச்சிட்டு. மேடம், அவங்களை ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம், சரிங்களா? சரிங்க. ஆமாமா, மலருக்கு அர்ஜுனுக்கு யார் இவரை பத்தி சொன்னது?
அவங்க எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க? தோ நம்ம வீட்ல இருக்கல ஒரு குட்டி பிசாசு அதான் ஃபோன் பண்ணி சொல்லிருப்போம். ஆமா, நான் தான் சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? ஏமா என்ன வந்து விசாரிக்க இவங்க யாருமா? அவங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணுமா? ஹாஸ்பிட்டல் ஆச்சேன்னு பார்த்தேன், இல்ல நான் அற விட்டுருப்பேம்மா. ஏண்டா உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க வந்தா இப்படியாட நடந்துப்ப? என் வழியில குறுக்க வந்தா நான் யாரா இருந்தாலும் அடிப்பேன். அவங்க வீட்டுல 1000 பிரச்சனையை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா? இங்க பார், நீ ஒழுங்கா இருந்தா எனக்கு இவ்வளவு கெட்ட பேர் வந்திருக்குமா? ஏதோ உன் நல்ல நேரம் உழைச்சுக்கிட்டேன், அதனால கேக்குறேன். அந்த ஒரிஜினல் பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு உயிர் வாழ்ந்துட்டு போ. இல்லன்னு வச்சுக்கோ, உன் உயிரை கூட எடுக்க தயங்க மாட்டேன். நீ என்ன கொன்னாலும் சரி, அந்த பத்திரம் உன் கைக்கு வராது. உனக்கு அப்புறம் அது எனக்கு தானே, அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? எனக்கு அப்புறம் உனக்குன்னு யாரா சொன்னது? இந்த சொத்து என் மருமகளுக்கு பிறக்க போற குழந்தைக்குடா. உன்னதான் ஊதாரியா பெத்துட்டேன். என் பேர பிள்ளைக்காக அதை நான் சேர்த்து வச்சிருக்கேன்டா. யோ யோ யோ, எனக்கே அந்த புள்ள வேணா நினைச்சிட்டு இருக்கேன், உனக்கு அது பேர பிள்ளையா? நீ இப்படி ஏடா கூடமா பேசுவேன்னு எனக்கு தெரியும்டா. அதனாலதான் அந்த பத்திரத்தை எங்க பத்திரமா வைக்கணுமோ அங்க வச்சிருக்கேன். ஏய், நீ என்ன பண்ணாலும் சரிடா, உன் கைக்கு அந்த பத்திரம் கிடைக்கவே கிடைக்காது. வா. அண்ணா, என்னடா அண்ணா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? முன்னெல்லாம் அப்பா மேல பிரியமா தானே இருந்த, எவ்வளவு பாசமா இருப்ப. இப்ப ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்ப அவரை தள்ளி விட்டு அவர் மண்டையை உடைச்சது பத்தாதா? இப்ப ஹாஸ்பிட்டல் அடிக்க வந்திருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அண்ணா? ஏய், சொத்து சொத்துன்னு எதுக்குடி இப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கணும்? இந்த சொத்தெல்லாம் யாருக்குடி சேர்ந்தது? எங்களுக்கு அப்புறம் அவனுக்கு தானடி. அத கொடுத்துட்டு போகாம இவருக்கு என்ன அவ்வளவு பிடிவாதம்? ஏமா, உனக்கு அறிவே இல்லையாமா? அப்பாவை அண்ணா அடிக்க போறாரு, நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஏய், ஆமாண்டி, உன் அண்ணன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட கஷ்டத்துக்கு உதவாத சொத்து எங்களுக்கு எதுக்குடி? என்னைக்கோ பிறக்க போற குழந்தைக்கு கொடுக்க போறாராம், ஆனா பெத்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது என்னடி நியாயம்? நீ பேசுறது என்ன நியாயம்னு எனக்கு புரியலமா. கஷ்டப்படுறாருன்னு சொல்றியே, ஏன் இவருக்கு கை கால் நல்லா தானே இருக்கு? எங்கேயாவது போய் வேலை பார்த்து சம்பாதிக்க சொல்லு. அத விட்டுட்டு இந்த குடும்பத்துக்கு இருக்க ஒரே சொத்தை வச்சு பள்ளங்குழி ஆட சொல்றியா? இன்னொன்னு சொல்ற கேட்டுக்கோ, அந்த வீட்ல எனக்கும் ஒரு பங்கு இருக்கு.